இன்னைக் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த குட்டி டப்பா உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடா கேமரா. ஆ தெரியுதுங்களா? நான் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான். இது என்னதுன்னா, ஜாலைன் கரெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயே உங்களுக்கு செல் பண்ணுறாங்க, கிடைக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது தான், இதை பற்றின ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. இது எப்படி யூசேஜ் பண்ணுறது, எவ்வளோ நாளில் இதோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இது எந்தெந்த மாதிரிலாம் ஹார்ம்ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜஸ்ட் அண்ட் சிலிக்கான் தான். இது சிலிக்கான் ரப்பர் டைப் தான், சிலிக்கான் பிளாஸ்டிக் டைப் இது. சிலிக்கான் ரப்பர் சம்திங் ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ சிலிக்கான் ரப்பர்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மேலேயும் கீழேயும் 2 சைடு ஒயிட் கலரில் ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஒயிட்டில் இருக்கிறதுல தான் நம்மளோட டூத்தை பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து லைட்டான அந்த கர்வ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ அந்த கர்வ் மடி கொடுத்துருக்காங்களே, இது வந்து நம்ம பல்லில் போய் சீட் ஆகணும். ஓகேங்களா, நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை வந்து எப்பயுமே வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ரீயூசபிள் தான். பட் நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு சில சமயம் நானே அப்படியே வச்சுருவேன். நம்ம வாயில் போட்டு எல்லா எக்ஸசைஸ்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாது. அது மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் இது வாட்ரு வச்சு வாஷ் பண்ணுறேங்க. அப்படி இல்லைனா டெட்டால் வச்சு வாஷ் பண்ணுறது இன்னும் நல்லது. ஓகேங்களா, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ளாட்டாக இருக்குதுல்ல, இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும். கரெக்டாக தான் இந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து உள்ளே வரணும் நம்ம வாய்க்குள்ளே. இது வந்து வெளில வரணும். எப்படின்னு பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறத உள்ளே தள்ளுறேன். கரெக்டாக இந்த பல்லில் வந்து இது ப்ளேஸ் ஆகிக்கணும். ஓகேங்களா, ஹோ ஸோ இதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரவுண்டு 100 ருபீஸ் அதுமாரி வரும். நான் வாங்கினது வந்து எனக்கு ஆஃபரில் தான் கிடச்சிது. நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் மீஷோலேயே ட்ரை பண்ணலாம். மீஷோவில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப மீஷோவில் இது கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. 89 ருபீஸ் நினைக்கிறேன் நான் ஆர்டர் பண்ணும்போது. ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்படி தான் யூசேஜ் பண்ணணும். ஸோ இது முக்கியமானது ஒன்று, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சலைவா, அதாவது எச்சை ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது. ஸோ அந்த எச்சை எக்காரணத்துக்கு வந்து முழுங்கிடாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக இப்போ 5 டைம்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் இப்போ மூழ்கிட்டு தான் பேசுகிறேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாதீங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா, அரவுண்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு 50 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். 50 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைட்டான பெயின் வந்து இங்கே இருக்கும். சில பேர் இல்லை, நிறைய பேருக்கு, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு கண்ணில் லைட்டாக வலிக்கும். ஓகேங்களா, இது பண்ணும்போது கண் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சைடில் நல்லா வலிக்கும், கண் வலிக்கும். இங்கே வலிக்கிறத விட சில பேருக்கு இந்த சைடெலாம் வலிக்கும். அப்படி வலித்தா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு கிடையாது. இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ இது வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. இந்த மாதிரி நார்மலாக அப் அண்ட் டவுன் பண்ணுறது. நான் இப்போ இந்த ஷோ பண்ணல, இந்த சைடு இங்கே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும். இது பண்ணும்போது இங்கே ஃபீல் ஆகணும். ஓகேங்களா, இங்கே பெயின் இருக்கக்கூடாது, கண்ணில் பெயின் இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் பெயின் இருக்கக்கூடாது.
இங்கே ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் மவுத்தை இப்படி அப் அண்ட் டவுன் பண்ணும்போது நார்மலாக இப்படி பண்ணக்கூடாது. இந்த ஜாவை வந்து லைட்டாக முன்னாடி இழுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இது எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ எனக்கு இது பண்ணி ரிசல்ட்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, நான் இது கண்டினியூஸாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட்ஸ் இருந்திருக்கும். இதை நான் வாங்கியே ஒரு அரௌண்டு 10 டேஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் கண்டினியூஸாக நான் பண்ணல. பட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்துலாம் பெயினாக இருக்குது. இந்த இடத்துல எப்போ ஒரு இடத்துல பெயின் வருமோ அந்த இடம் வந்து கண்டிப்பாக பில்ட் ஆகும்னு தான் அர்த்தம். ஜிம்முக்கு போகிறவங்களாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெயினை நம்ம அனுபவிக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பாடியிலையும் சரி, நம்ம லைஃப்லேயும் சரி ஒத்து போவோம். ஸோ டூஸ் நம்ம பார்த்தோம்னா, இதை வந்து உங்களுக்கு ஒன்ஸ் இங்கெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுதுன்னா, முக்கியமாக இங்கே வந்து ரொம்ப பெயின் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப பெயின் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 hours ஆர் 3 hours கழித்து நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா? நம்ம உடனே டக்குன்னு ரிசல்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இதை பண்ணும்போது அட்லீஸ்ட்டு ஒரு 2 மாதமாச்சும் எடுக்கணும் வைங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாச்சும் எடுக்கும். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த இதில் ஷோ பண்ணுற மாதிரியே பாக்ஸில் சும்மா ஷோ பண்ணிருப்பாங்க. பட் பாக்ஸில் ஷோ பண்ணுற முதல்ல எனக்கு ஜாலைன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வருமானு தெரியல. அது கண்டினியூஸாக பண்ணால் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்கள். பெயின் வந்து நம்மளுக்கு இங்கே தான் வரணும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மசில்ஸ் ஸோ இந்த மசில்ஸ் தென் இது. ஓகேங்களா? இந்த போன்ஸ்னால் மசில்ஸ்லாம். ஸோ இங்கே உங்களுக்கு பெயின் இருந்தால் தான் இந்த இடம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த டிஃபைன்டான ஃபேஸ் கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மாடல் லுக் வரும். ஓகேங்களா? ஸோ மாடல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஜாலையெல்லாம் இங்கே லைட்டாக ஒரு குழியாக இருக்கும். ஸோ அவங்க சிரித்தாங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரும். இங்கே தெரியும் நினைக்கிறேன். இப்படி லைட்டாக கர்வ் மாதிரி இந்த மாதிரி வரும். ஒரு மாதிரி ஷேப்பில் அது சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். பெயின் இருக்கும்போது இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 2 or 3 hours கழித்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதேமாரி பெயின் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு, பெயின் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஐஸ். ஓகேங்களா? ஐஸ் வச்சு ஒரு 5 minutes வச்சு பாருங்கள். ஐஸு வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து அந்த வலி வந்து போகுதுன்னு பாருங்கள். அப்படி போகலன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப பெயின் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு நல்ல குட்டியான நல்ல டாய் மாதிரி இருக்குது. பட்டு உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சரே அது ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தோம்னா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அளவுக்கு வச்சிரும். இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து நிறைய விஷயம் இருக்குது. பட் இதுவும் ஒரு மெயினான ரீசன். ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நான் மீஷோ லிங்க்கு அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு எதில் தோணுதோ அதில் வாங்குங்க. 3 வெப்சைட்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயராச்சும் நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.